Praise the Lord. Hallelujah. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இந்த தினத்திலும் ஆதியாகம புஸ்தகம் அதிகாரங்கள் 34, 35 மற்றும் 36 அதிகாரங்களில் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வ வல்லமையுள்ள தேவன் தாமே நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 34வது அதிகாரத்திலே இதோ யாக்கோபுடைய அவனுடைய குடும்பத்தில் நடந்ததான ஒரு நிகழ்ச்சியை குறித்து வேதம் தெரிவிக்கிறது. ஏற்கனவே யாக்கோபு பதான் அராமிலிருந்து வந்த பின் கானான் தேசத்தில் இருக்கிற சாலேம் என்னும் சீகேமுடைய பட்டணத்திலே வந்து அங்கே ஒரு கூடாரம் போட்டு இருந்ததை குறித்து நாம் பார்த்தோம். அந்த சீகேம் பட்டணத்தை சுற்றி பார்க்கும்படியாக யாக்கோபு குமாரத்தியாகிய தீனால் புறப்பட்டு செல்கிறதை குறித்து பார்க்கிறோம். அங்கே நடந்ததான நிகழ்ச்சியை குறித்து பார்க்கிறோம். அங்கே ஏமோரின் குமாரன் தேசத்தின் பிரபுவாகிய சீகேம் அந்த தீனாலை கண்டு தீனாலை தீட்டுப்படுத்தின காரியத்தினால் நடந்த நிகழ்ச்சியை குறித்து பார்க்கிறோம். இதை குறித்து யாக்கோபுக்கு மிகுந்த ஒரு கலக்கம் உண்டாயிற்று. ஏனென்று சொன்னால், இந்த சீகேம் அவனுடைய தகப்பனாகிய ஏமோர் யாக்கோபிடம் வந்து தீனாலை தன் குமாரனுக்கு மனம் முடித்து கொடுக்க கேட்ட பொழுது, யாக்கோபு தன் குமாரர்களை அறிவித்தபோது அவர் விருத்தசேதனம் பண்ண வேண்டும் என்று சொல்லி மஞ்சகமாக ஒரு சொல்லி அந்த விருத்தசேதனம் பண்ணின பின்பு 3 நாள் கழித்து அவர்கள் எல்லோரையும் அவர் பட்டய கருக்கினால் இந்த யாக்கோபின் குமாரராகி சிமியோனும் லேவியும் அவர்களை ஆண்மக்களில் பலரை கொன்று போட்டார்கள் என்று சொல்லி நீங்கள் பார்க்கிறோம். அது யாக்கோபுக்கு மிகுந்த கலக்கம் உண்டாயிற்று. அவர்கள் சுகமாகி மீண்டுமாக வந்து தன் குமாரர்களை எல்லாம் கொன்று போடுவார்கள் என்று சொல்லி அங்கே கலங்கி போயிருந்த யாக்கோபுக்கு ஆண்டவராகி தேவன் மீண்டுமாக தரிசனம் கொடுத்து 35வது அதிகாரத்தில் பெத்தேலுக்கு போகும்படியாக ஆண்டவர் கட்டளையிட்டார். அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்க வேண்டும் என்று சொல்லி அவர் கட்டளையிட்டதை குறித்து பார்க்கிறோம். யாக்கோபு ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லி பெத்தேலுக்கு போய் அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி பெத்தேல் என்று சொல்லி பெயரிட்டு தேவனை தொழுது கொள்கிறதான ஒரு காரியத்தை குறித்து அங்கே எழுதப்பட்டிருக்கிறதை நாம் காண முடியும். கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அங்கே மீண்டுமாய் யாக்கோபுக்கு தரிசனமானார். ஆண்டவர் 32வது அதிகாரம் 28வது வசனத்தில் சொல்லப்பட்டபடி, இனி உன் பெயர் யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும் என்று என்பதை மீண்டுமாக அவர் நினைவுபடுத்துகிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். தேவனாகிய சாமி அந்த பலிபீடத்தில் ஜெபனை தெளிந்து கொண்ட யாக்கோபை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அந்த ஸ்தலத்திற்கு யாக்கோபு பெத்தேல் என்று சொல்லி பெயரிட்டதை குறித்தும் வேதம் நமக்கு தெரிவிக்கிறது. தொடர்ந்து இந்த அதிகாரத்தின் பின்பகுதியிலே ராகேல் மரணம் அடைவதை குறித்தும், ராகேல் அங்கே தனது குமாரனாகிய பெனோனி பெற்று மரணம் அடைவதை குறித்து பார்க்கிறோம். அங்கே எப்ராத்தாவுக்கு போகிற வழியிலே பெத்லெகேம் என்று சொல்லப்படியதான ஊரிலே அவர் அடக்கம் பண்ணப்படுகிறாள். கதிர்வசனாவுக்கு மகிமை உண்டாவது. தொடர்ந்து ஈசாக்கும் அங்கே மரணம் அடைந்ததுக்கும், ஈசாக்கு விருத்தாப்பியம் உள்ளவனாய் பொன் ஆயுஷம் உள்ளவனாய் 180 ஆண்டுகள் வாழ்ந்து மரணம் அடைவதை குறித்து வேதம் தெரிவிக்கிறது. 36வது அதிகாரத்திலே ஏசாவின் சந்ததியாரை குறித்து வேதம் தெரிவிக்கிறது. ஏதோமியர் என்று ஏசாவினுடைய வம்சத்தில் வந்தவர்கள் சொல்லப்பட்டார்கள். அங்கே அவர்களுக்கு பிறந்த ஏசா கானான் தேசத்து பெண்களில் ஏத்தியனாகிய ஏலோனின் குமார்த்தியாகிய அதாளை, தொடர்ந்து ஏசியனாகிய சிபியோனுடைய குமாரத்தி ஏவியனாகிய சிமியோனுடைய குமாரத்தி ஆனாத் மனம் முடித்திருந்தான். இன்னும் பஸ்மாத்தையும் விவாகம் பண்ணியிருந்தான். அவருக்கு பிறந்த குழந்தைகள் தொடர்ந்து அவர்கள் இஸ்ரவேலை விட்டு பிரிந்து அவர்கள் சேயீர் மலையிலே போய் குடியேறி அந்த ஏதோம் என்று சொல்லி பெயரிட்டு அங்கே அந்த சந்ததியை குறித்து வேதம், அவர்களின் சந்ததியிலே ராஜாக்கள் வந்தார்கள். ராஜாக்கள் வந்து அரசாண்டார்கள். தொடர்ந்து அந்த சந்ததி உருவானதை குறித்து வேதம் நமக்கு தெரிவிக்கிறது. இந்த ஏதோமியருக்கு தகப்பனாக ஏசா இருந்ததை குறித்து வேதம் தெரிவிக்கிறது.
கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவது. உன்னைய தேவன் தாமே இந்த வார்த்தைகளின்படி கர்த்தர் நமது பிள்ளைகளை சரியாக நடத்த, ஊர் சுற்றாமல், வீணான காரியங்களில் ஈடுபடாமல், வருகின்றதான விளைவுகளை கண்டு பிறகு கலக்கமுறாமல் ஆண்டவர் தாமே நம்மை காப்பாராக. பிள்ளைகளுடைய காரியத்திலே முதலிலேயே நாம் கவனமாக இருக்க வேண்டும். பிறகு நடந்த பிறகு நம் இருதயம் கலங்கி அப்படிப்பட்ட காரியங்கள் சம்பவிக்காதபடிக்கும் முதலிலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. தொடர்ந்து வேதத்தை நாம் ஆராய்வோம், வேதத்தின் வசனங்களை பற்றி கொள்வோம். சர்வதாமே புதிய வெளிச்சத்தை தந்து, புதிய மகிமையை தந்து, புதிய கிருபையை தந்து சர்வ நடத்துவாராக. அவர் தாமே நம்ம குடும்பங்களை ஆசீர்வதிப்பாராக, பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.